ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் குவார்டர்லி எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஓகேவா? ஸோ நம்ம பயாலஜியில வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரி பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்துட்டு புக் பேக் கொஷின்ஸ் இவ்வளோ இருக்கே, இதுல நான் எப்படி வந்து புக்கிங் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறது, எப்படிதான் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்? ஏன்னா புக் பேக் படிச்சா நமக்கு வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துடலாம், புக்கிங்கும் சேர்த்து படிச்சோம்னா நம்ம ஒரு 70-75% எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து டயக்ராம்ஸ் அது இதுன்னு எல்லாமே பார்த்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம 95+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ புக் பேக்லயே இன்னுமே நீங்க படிக்காம கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாத்தையும் எப்படி கம்ப்ளீட் பண்றது, ரைட்? ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 11th பயாலஜியில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? ஸோ பாட்னியில் இருக்கிற 2 and 3 மார்க்ஸ். ஸோ இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுருவாங்க. சரியாப்பா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் இங்க பாருங்க, டூ யூ அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட் பிரயோஃபைட்ஸ் நீட் வாட்டர் ஃபார் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்துருங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ட்ரா அண்ட் லேபிள். ஸோ வந்து பிளான் செல்லோட உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் செல்ல ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம்ஸ் வந்து நீங்க வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா எல்லா டயக்ராம்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிரியேட்டிவா கேட்கறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஏன்னா உங்களுக்கு டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி எல்லாம் பார்த்தாதான் 95+ வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது 8th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேர் வில் யூ பிளேஸ் அ பிளான்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் 2 cotyledons வித் கப் ஷேப்டு த தாலமஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியாப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கம்பேர் சிம்போடியல் பிரான்ச்சிங் அண்ட் மோனோபோடியல் பிரான்ச்சிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ், கம்பேர், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் கான்செப்டும் நமக்கு கம்மியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சரும் வந்து கட் ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசாலாம் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரா கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இங்க பாருங்க, டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டயக்ராம் தான் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸா கொடுக்குறாங்க. ஸோ டயக்ராம் வந்து மஸ்ட். ஸோ எல்லா டயக்ராம்ஸும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து டிராயிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புளியா இருப்பீங்க. இருந்தாலும் இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியரா பார்த்து கிளியரா வரைஞ்சு அண்ட் பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்றதுக்கு ஈஸியா வந்து பாத்துக்கோங்க. சரியாப்பா? அடுத்தது அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க செல் சைக்கிள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க அண்ட் டிஃபரன்சியேட் பிட்வீன். ஸோ சொன்னேன் இல்லையா, ஸோ நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. சரியாப்பா? ஸோ அடுத்தது டிஃபைன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டம் லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் G0 phase and find out the floral formula for. பாருங்க எத்தனை கொடுத்துருக்காங்க. பைசெக்சுவல் ஃபிளவர் வித் பிராக்கெட், ரெகுலர், எஸ், பேண்டமரஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் பா, ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட்ல நீங்க இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டிய கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு பாட்னியில் 2 and 3 மார்க்ஸ் வந்து டோட்டலாகவே 20 தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ உங்கள் போர்ஷன்ஸில் 20ங்கிறது கம்மி தான். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸாக பக்காவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்தது பாட்னியில் இருக்கிற 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் லிச்சன், கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தான்ப்பா நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை கிளியரா பார்த்துக்கோங்க. அண்ட் டயக்ராம்ஸும். சரியா? ஸோ அடுத்தது வெனேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், தென் பிளாசன்டேஷன் அண்ட் அதோட வந்து டைப். சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு பேசிக்கா வந்து டெஃபினிஷன் இருக்கும்ல, குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதை வச்சு கொஞ்சம் பில்டப் பண்ணி நீங்க 5 மார்க்ஸ் கூட எழுதிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கிரியேட்டிவா கேட்டாங்க, தட் இஸ் புக்கிங் கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா. சரியாப்பா? ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டிவேஷன் டைப்ஸ், பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாட்டூரா அண்ட் கிளிட்டோரியா, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். சரியா? ஸோ இது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும் போது எனக்கு இது ரெண்டு ஞாபகம் இருக்கு, பிளான்ட் செல், அனிமல் செல். இது மட்டும் தான். ஏன்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டயக்ராம்ஸ் எல்லாம் எனக்கு வரையறதுக்கும் பிடிக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ இதே மாதிரி டயக்ராம் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா வந்து பாருங்க. இந்த பிளான்ட் செல், அனிமல்ஸ் எல்லாம் டயக்ராமும் வந்து பாத்துக்கோங்க. அதை மட்டும் தனியாக கேட்கறதுக்கு நம்ம நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மிட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ், டைம்ஸ் ஆஃப் RNA அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். சரியா? ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பாட்னிலேயே 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 12 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 12 5 மார்க்ஸை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரியா. ஸோ அடுத்தது ஜுவாலஜியில் இருக்கிற 2 and 3 மார்க்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ வை மியூல் இஸ் ஸ்டெர்லைன் இன் நேச்சர். ஸோ அடுத்தது வந்து பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் காமன் டு மோஸ்ட் அனிமல்ஸ், ஃப்ளேம் செல்ஸ் அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோஸ்கெலட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏர் பிளேடர் இன் ஃபிஷஸ். ஸோ இதில் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் நிறைய கற்றுக்கிறக்கும் இருக்குது. ஜுவாலஜி பார்க்கும்போது நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயம் நிறைய நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அனிமல்ஸ் பிளான்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ கொஞ்சம் கிளியராக வந்து பாருங்க அண்ட் வந்து புரிஞ்சு படிங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எழுதுறதுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ அடுத்தது நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒயிட் adipose tissue and brown adipose tissues சரிங்களா. ஸோ இதில் வந்து பாருங்க டிஃபரன்ஸ் பிட்வீன்லேயே நமக்கு இங்கே 3 questions வந்துருச்சு ரைட். ஸோ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை earth forms. ஸோ earth formலாம் பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, ஆனால் என்ன பண்ணுறது நம்ம படிச்சுதான் ஆகணும் ரைட். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து எழுதிக்கோங்க சரியா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ராக். ஸோ இந்த ஃப்ராக் டயக்ராம்லாம் பார்த்தாலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது லைக் எப்படி அதை பார்க்கும் போதே நம்ம இமேஜினேஷன் போயிடும் இல்லையா. ஃப்ராக் இப்படி இப்படி போகும் அதெல்லாம் நம்ம வந்து ஏகப்பட்ட இமேஜினேஷன் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம படிச்சுதான் ஆகணும் சரியா. ஸோ அடுத்தது நேம் தி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபிளாட்வார்ம், எர்த்வார்ம், ஃபிஷ், ப்ரான், காக்ரோச் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் சரியா. ஸோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்கப்பா. அடுத்தது ஜுவாலஜியில் 2 and 3 மார்க்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங்லேயே இந்த கொஷின்ஸ் வந்து இருக்குது அண்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஓகே ஸோ அடுத்தது ஜுவாலஜியில் இருக்கிற 5 மார்க் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இந்த 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது போக நீங்கள் ரிமைனிங் இருக்கிறதா படிக்கலாம் சரியா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச், டைஜஷன் இன் ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் இன் ஹியூமன், நம்மளோட பிரீத் பண்ணுற மெக்கானிசமே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து ஜுவாலஜி வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ரியல் லைஃப் கம்பேர் பண்ணி நீங்கள் எல்லாமே படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா. ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதில் டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கம்ப்ளீட்டட் அப்படி. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ மஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சரியாப்பா. ஓகேவா எஸ். ஸோ தேங்க்யூ ஆல். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வாங்க சரியா. ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல்.